இப்போ வந்து ஐ வரைக்குமே அது என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தாலுமே அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படம் அந்த ஃபீல் கொடுக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் நிஜமா. ஆக்சுவலி பார்ட் 2 என்டையர் படத்தோட அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ்க்கு பார்ட் 3 இது. அது ஒரு மாண்டேஜாக படத்தில் நடுவில் அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நிஜமா. அந்த பாறாங்கிறது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அனிருத் பீக்ட் ஹியர் அப்படி சொல்லலாம் நிஜமா. ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் பார்க்கணும் நான் சொல்லுவேன் நான் நினச்சேன். ஏன்னா இப்போ ஒரு நம்ம யூத் ஒரு கேங் ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா என்னப்பா இது அப்படி யோசிக்கும். பட் ஒரு கிட்ஸா இல்லை ஒரு அப்பா அம்மா அவங்களாம் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு மேஜிக்காக இருக்கு அந்த. ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் வர்மான்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. நார்மல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வெறும் வர்ம கலைன்னு இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெரைட்டி கொடுத்தனால கிட்ஸ் எல்லாம் அதே ஆக்ஷன் வீட்டில் ட்ரை பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நம்மளாம் ஒரு 7th 8th படிக்கும்போது ஒரு படத்தில் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோமே, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கிட்ஸுக்கான படம். கிட்ஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் கண்டிப்பாக ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். பட் ஒரு நார்மிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது.